பிச்சைக்கார நாயை யாரு இங்க சாப்பிட உட்கார வச்சது? Throw this beggar out of here. ஹே சந்தியா, வாய மூடு. அறிவு இருக்கா உனக்கு? இப்படி ஈவிரக்கமே இல்லாம சாப்பிடுறவங்களை எழுந்திருக்க சொல்ற மனுஷியா நீ எல்லாம்? அப்போது அந்த இடத்திற்கு வந்த சந்தியாவின் கணவன் விவேக், கேவலம் ஒண்ணுக்கு உதவாத அந்த பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு பெருசா சீன்லாம் போடாத. நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஊட்டில இருந்து மினிஸ்டர் கூப்பிட்டிருக்கேன். அவர் வரும்போது உங்களை மாதிரி பிச்சைக்கார நாயங்களை பார்த்தா அவர் என்ன நினைப்பார் என்ன? திடீரென அந்த வீட்டு வாசலில் மலமளவென சைரன் பொருத்திய கார்கள் சீறிக்கொண்டு வந்தன. அதிலிருந்து தன் பிளாக் கேட்ஸ் படையுடன் இறங்கிய மினிஸ்டரை அனைவரும் வரவேற்றனர். அனைவருக்கும் வணக்கம் வைத்துக் கொண்டிருந்த மினிஸ்டரின் முகம் திடீரென தூரத்தில் எதையோ பார்த்து அதிர்ச்சியாக மாறியது. சூர்யா சார், நீங்களா? என்ன சார் கோலம் இது? உங்க அப்பாயின்மெண்ட்டுக்காக நான் எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருக்கேன். சார் முதல்ல வாங்க சார் சாப்பிடலாம். உண்மையில் யார் இந்த சூர்யா? பேங்க் அக்கவுண்டில் மினிமம் பேலன்ஸ் கூட இல்லாத சூர்யாவிற்கு அமைச்சர் ஏன் இவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்? 3 ஆண்டுகளுக்கு முன்னர் ஊட்டி பஸ் ஸ்டாண்டிற்கு வந்து இறங்கிய சூர்யாவின் கையில் வெறும் 200 ரூபாய் பணம் மட்டுமே இருந்தது. அதோடு அவன் முகத்தில் பெரும் சோகமும் நிரம்பி இருந்தது. குறைந்த விலைக்கு சாப்பிட ஒரு ரோட்டு கடைக்கு சென்றான். சூர்யா எதிர்பாராமல் ரோட்டை கவனிக்கிறான். எதிரே ஒரு BMW கார் பிரேக் டவுன் ஆகி நிற்க, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? சார் ஒரு 10 நிமிஷம் சார். மை ஃபுட் இடியட்ஸ் இடியட்ஸ். இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே நான் நடு ரோட்ல நிக்கிறது? சீக்கிரமா வேற காரை வர சொல்லு மேன், அப்புறம் இதை சரி பண்ணலாம். ரவிக்குமார் பேசிக்கொண்டே நடு ரோட்டை கிராஸ் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் எதிரே ஒரு வண்டி பிரேக் பிடிக்காமல் வந்து கொண்டிருந்தது. ரவிக்குமார் அதை சற்றும் கவனிக்காமல் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்க, அதை கவனித்துக் கொண்டிருந்த சூர்யா திடுக்கிட்டு வேகமாக ஓடிச் சென்று ரவிக்குமாரை பிடித்து வேகமாக தள்ளிக்கொண்டு ரோட்டை விட்டு வெளியே சென்றான். பிரேக் பிடிக்காமல் வந்த அந்த வண்டி வேகமாக கிராஸ் செய்ய நூல் இழையில் ரவிக்குமார் உயிர் தப்பினார். மக்கள் பாராட்டிக் கொண்டிருப்பதை பெரிதும் பொருட்படுத்தாமல் அந்த தள்ளுவண்டி கடையில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான் சூர்யா. அதிர்ச்சியில் இருந்து மீளாதவராய் சூர்யாவை பார்த்து கொண்டிருந்த ரவிக்குமார் சிறிய உதவி செய்தாலே பலனை எதிர்பார்த்து நிற்கும் மனிதர்களிடையே இவ்வளவு பெரிய உதவியை செய்துவிட்டு அமைதியாக செல்லும் சூர்யாவை பார்த்து அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. என் உயிரை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல சார், நன்றி எல்லாம் வேணாம் சார். நீங்க யாரு? இங்க ஊட்டில தான் இருக்கீங்களா? ஐயா, பையன் வெளியூர்னு சொன்னா. தம்பி, சொல்லணும்னு தோணுது, தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க பேசாம ஏன் கூடயே வந்துருங்களேன். உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை நான் ஏற்பாடு பண்ணி தரேன். சூர்யாவின் உள்ளுணர்வும் ரவிக்குமாருடன் தான் செல்வது சரியாக இருக்கும் என கூறியது. வரும் வழியில் சூர்யாவிடம் பேச்சு கொடுத்து கொண்டே வந்த ரவிக்குமார் அவன் ஒரு MBA கிராஜுவேட் என்பதை தெரிந்து கொண்டார். ரவிக்குமார் மற்றும் சூர்யா இருவரும் வீட்டுக்குள்ளே செல்ல, இங்க பாருங்க, தம்பி பேரு சூர்யா, வெளியூர்ல இருந்து வந்திருக்கார். கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல என் உயிரே போயிருக்கும். அதுல இருந்து தம்பி தான் என்ன காப்பாத்தினாரு. அப்பா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்லம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல. அதான் சொன்னேனே, சரியான சமயத்துக்கு வந்து இந்த தம்பி என்ன காப்பாத்திட்டாரு. பிரீத்தி சூர்யாவின் பக்கம் திரும்பி பார்த்து கனிவான பார்வையுடன் பேசினாள். சூர்யா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. எனக்கு எங்க அப்பா தான் எல்லாமே. அவரோட உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க. நீங்க ஏதாச்சும் கேட்டே ஆகணும். நான் உங்களுக்கு கைமாற ஏதாவது பண்ணி ஆகணும். ஐயோ, அதெல்லாம் பரவாயில்லைங்க. ஏங்க, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன நேரத்துல அவர் உங்க உயிரை காப்பாத்திருக்காருன்னா அவருக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்கலாமே. எதுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? ஆமா டாடி, இந்த மாதிரி பிச்சைக்கார நாயங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. I can't trust these kind of people. இதை கேட்ட சூர்யா அவமானத்தில் தலை குனிந்தபடி நின்று கொண்டிருக்க, ரவிக்குமார் கோபமாக, Shut up, சந்தியா, பார்த்து பேசு. அது சரி, உன் அம்மா புத்தி தானே உனக்கும் வரும். உன் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்திருக்கேன் பாரு. அதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். சரி, என் விஷயம் என்னோட, அதை விடு. ஆனா இந்த தம்பிய மரியாதை குறைவா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. பேசுனா பல்ல உடைச்சிருவேன் ராஸ்கல். சூர்யா சற்று முன்னே வந்து மென்மையாக ரவிக்குமாரை பார்த்து, சார் விடுங்க சார், அவங்களும் சொல்லி எந்த குத்தமும் இல்லை சார். என்ன மாதிரி ஒருத்தனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது யாரா இருந்தாலும் இப்படிதான் சார் சொல்லுவாங்க. என்னால உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வர வேணாம், நான் வேணா கிளம்புறேன் சார், பரவாயில்ல. உடனே ரவிக்குமார் சூர்யாவை பதற்றத்துடன் பார்த்தபடி நிற்க, பிரீத்தியும் பதற்றமாக பார்த்தபடி சூர்யாவிடம் பேசினாள். அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க இங்கதான் இருந்தாகணும். எங்க அப்பா உயிரை காப்பாத்திருக்கீங்க.
அதுக்கு நன்றி கடனா நீங்க இங்கதான் இருந்தாகணும் சூர்யா. ஆமா தம்பி, இப்ப இங்க நடந்ததுக்காக நானும் என் மூத்த பொண்ணும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். என்ன சார் நீங்க போய் என் பொண்டாட்டியையும் இளைய மகளையும் திருத்தறதுக்காக நானும் பல வருஷங்களா ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா 2 பேரையும் என்னால மாத்த முடியல. இப்போ இவங்க சொல்றது கேட்டு நீங்க இந்த வீட்டை விட்டு கிளம்பி போனீங்கன்னா ஒரு நல்ல பையனை வீட்டுக்கு கூட்டு வந்து அவமானப்படுத்தி அனுப்பிட்டோங்கிற குற்ற உணர்ச்சியோட நான் ஆயுசு முழுக்க வாழ வேண்டியிருக்கும். பிரீத்தியும் ரவிக்குமாரும் மாறி மாறி வற்புறுத்த அவர்களின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சூர்யா அங்கே தங்குவதற்கு சம்மதித்தான். சூர்யா ரவிக்குமாரிடம் வேலைக்கு சேர்ந்து 6 மாதங்கள் ஆயிருந்தது. சூர்யா கொடுத்த ஆலோசனைகளின்படி ரவிக்குமார் எடுத்த முடிவுகள் பெரும் வெற்றி அடைந்திருந்தன. சூர்யாவின் மீது ரவிக்குமார்